நம்ம இன்னைக்கு செய்ய போறது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நோ பிரேக்கிங் மசூர் தால் கறி. சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். 3/4 கப் அளவுக்கு மசூர் தாலை பவுல் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கருக்கு மாத்திட்டு 3 கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து 10 பல்லு பூண்டு ஒரு 3 பச்சை மிளகாவை இடிச்சிட்டு அதையும் பருப்போடவே ஆட் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்துட்டு நம்ம சமையலுக்கு நல்ல சுவையும் மனமும் கொடுக்கறதுக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணணும். ஆனா கட்டி பெருங்காயத்தை உடைக்கணும் இல்லைன்னா ஊற வைக்கணும், அது பெரிய சிரமமா இருக்கும். நான் இன்னைக்கு டிடி மினிஸோட உடைச்ச கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால நோ பிரேக்கிங் ஒன்லி டிராப்பிங் தான். சின்னதா 2 துண்டு கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் ஆயில், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிட்டு வெந்து வந்த பருப்பை நல்லா மேஷ் பண்ணிட்டு பேன்ல 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, 4 பல்லு பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகா பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பருப்போட 1 டீஸ்பூன் உப்பு, நம்ம தாளிப்பையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நறுக்கின மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட சாதம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். டிடி மினிஸ் உடைச்ச பெருங்காயத்துல நோ மைதா ஆடட், சோ செம்ம ஹெல்த்தி. அதோட அட்டைட் பாட்டில்ல வரதுனால சேஃபா ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணும்னா பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். மசூர் தால் கறியை செஞ்சு பார்த்துட்டு லைக்க தட்டுங்க.